பிரேஸ் லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு சாட்சியோட அப்படி கண்டினியூவாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அதாவது நான் 2 வருடமா பிடபிள்யூவில் பயணிக்கிறேன். 2 வருடம் முடிஞ்சு 3வது வருடம். 2 வருடமா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடத்தும் போது இந்த மாதிரி டைரெக்டாக மீட்டிங் நடத்தியிருப்பாங்க. அப்போது நான் வரணும்னு ஆசைப்பட்டும் வர முடியல. ஆனால் கர்த்தர் இடத்துல சொல்லியிருப்பேன், நான் என்னைக்கு டைரெக்டாக பிடபிள்யூலேருந்து நான் ப்ரேயர் விங்ஸ்லேருந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறனோ அன்னைக்கு நான் என்னுடைய சாட்சியை கண்டிப்பாக நான் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னோட முழு சாட்சியை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த பாடல் உருவானதுக்கும் இன்றைக்கி அந்த பாடல் வெளியிட போகிறதுக்கும் அதற்கானதை மட்டும் சொல்லிட்டு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். முழு சாட்சியை நான் சொல்லணும் அப்படின்னா யாராவது எடுத்து அவங்க வாசிக்கலாம். யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். ஆமென். கர்த்தரின் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை சொல்லணும் அப்படின்னா உலகம் கொள்ளாது, புத்தகங்களா விட்டா கூட. நான் இப்போ சாட்சி சொல்றேன் அப்படின்னா பிடபிள்யூல இருந்து நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், அண்ணன் ஒரு சாட்சினாலே 1 மணி நேரத்துக்கு மேலே சொல்லுவாங்களே, எங்க முடிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த பாடல் எப்படி உருவானது அப்படின்னா, நான் ஒரு சிறைச்சாலையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன். நான் சிறையில் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் எனக்கு மேலே கொண்டிருந்த அன்புனால, நானும் அவர் மேலே கொண்டிருந்த அன்புனால தொடர்ந்து பிரேயர்ஸ், பைபிள் வாசிப்பு, ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் பைபிள் வாசிப்பு, ஒரு 3 மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுப்பு, இப்படியே அவரோட உண்டான வாழ்க்கை, அவரோடு பேசுறது, அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சிறையில் இருக்கும் போதே ஒரு 40 பாடல் எழுதுறேன். ஒரு 9 மாத சிறை வாழ்க்கை. இந்த 40 பாடல் எழுதும்போது 9வது பாடல் இது. இந்த பாடலை நான் எழுதும் போதே உள்ள வச்சே டிசைட் பண்ணிடுறேன், என் வாழ்க்கையில என்னைக்கு நான் பாடல் வெளியிடணும் அன்னைக்கு இந்த பாடலை தான் நான் ஃபர்ஸ்டா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு நான் முடிவு பண்ணல, அவர் அதை வெளிப்படுத்தினாரு. அவர் சொன்னாரு, அதுல தான் உருவான பாடல். இன்னைக்கு ஆரன்பாலா அண்ணன் மெசேஜ் கொடுத்தாங்க. ஏறத்தாழ அந்த பாடல் உருவான கதையோட சேர்ந்த ஒரே மாதிரி பாடலாக தான் இருக்கும். என்னோட தாயின் கருவில் அவர் தான் என்னை உருவாக்கினாரு. என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவர் தான், என்னை சிருஷ்டித்தவர் அவர் தான். அவர் என் கூட இருக்கிறதுனால நான் பயப்படவே மாட்டேன், அவர் என் கூட இருக்கிறதுனால நான் கலங்கிடவே மாட்டேன். இதுதான் அந்த பாடல் உருவான கதை. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. ஆனா இன்னைக்கு தான் பாடல் வெளியிடுறேன். காலங்களும் அவர் என்னை நடத்தி வந்த பாதைகள் தான். அவர்கிட்ட ஒரு அடையாளம் சொல்லியிருந்தேன், அப்பா நீங்க என்னைக்கு என்ன வெளியிடணுமோ அன்னைக்கு நீங்க என்னை இப்படி நடத்துங்கப்பா, நீங்க என்னைக்கு என்னைய இப்படி கரம் பிடிச்சு நடத்தி கொண்டு போறீங்களோ இந்த மாதிரி என் வாழ்க்கையில நீங்க கொண்டு போகும்போது நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அவரை கேட்காம பண்றதே இல்லை. அப்படி பண்ணப்பட்டு இன்னைக்கு ஒரு சாங்கா வெளியே வந்து நிக்குது. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் அதை யூடியூப்ல பப்ளிக்கா மாத்தி ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசை. அதனால எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அந்த பாடலை இப்போ ஒரு முறை நாங்கள் படிச்சிருவோம், 2 பேர் சேர்ந்து படிச்சிருக்கிறோம். யூடியூப்ல ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்வின் முத்து அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இப்போ தான் நியூவா சேனலு சர்ச் பண்ணா கூட சேனல் வராது. ஆனாலும் கண்டிப்பா அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பார்க்குறாங்கன்றது அவசியம் இல்லை, ஒரே ஒருத்தர்கிட்ட வார்த்தை பேசப்பட்டதுன்னா அது போதும். எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோன்றது பெருசு இல்லை, ஒரே ஒருத்தர்கிட்ட பேசப்பட்டா அது போதும். ஆக்சுவலா பாடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களா பாட போறீங்க, உங்களோட குரலா பாட போறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த கழுதையை கொண்டுதான் நான் தெரிந்தெடுப்பேன், இந்த கழுதையை தான் பாட வைக்கணும் அப்படின்னா அது கழுதையின் குரலா இருந்தாலும் அவர் கேட்டு ரசிப்பாரு, அவர் அதுல மகிமைப்படுவாரு, அவர் சந்தோஷப்படுவாரு.